ஹாய் கேஸ் எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ளே நம்ம அடி எடுத்து வச்சுட்டோம். ஸோ வார ஸ்டோனுக்குள்ளே வச்சாச்சு. வாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து எல்லாம் ரெடியாக இருக்கணும். படித்து முடிச்சு ரிவிஷனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் குதிரைப்படை யானைப்படை எல்லா படைகளுமே ரெடியாக வச்சுருக்கணும் அந்த சோனில். ஆனால் அந்த சோனில் அந்த டைமில் குதிரைப்படை எங்கேன்னு கேட்டால் பக்கத்து நாட்டுக்கு வாடகைக்கு விட்டோம். யானைப்படை எங்கேன்னு கேட்டால் பக்கத்து நாட்டு கல்யாணத்துக்கு வந்து வாடகைக்கு விட்டோம். அது அப்புறம் ஈட்டி அருவாள்லாம் எடுத்து கேட்டால் இப்படி கையில் கொடுக்கும்போது பிச்சுக்கிட்டு தனியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் அவ்வளோதான், முடிஞ்சு சோழி முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து படிச்சிருக்கணும், ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், எல்லாமே ரெடியாக இருக்கணும். ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். டேரக்ட் டேக்ஸில் ரிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரக்ட் டேக்ஸ் வந்து கேபிட்டல் கெயின்ங்கிற சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். பிஜிபிபியில் இந்த கான்செப்டை மேக்ஸிமம் கேட்க போகிறதில்ல, ஆனால் கேபிட்டல் கெயினில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்லம் சேல் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லம் சேல் கான்செப்ட் வந்து அட்வான்ஸாக ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ இது வந்து இன்டருக்கு கேட்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் ஃபைனலுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஸ்லம் சேல் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லம் சேல்லாம் என்ன, அதோட டாக்ஸேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது ஸ்லம் சேலோட டிரான்சாக்ஷன் வந்து எப்படி கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இண்டெக்ஸேஷன் வந்து எப்படி போடுவோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன அமௌண்ட் போடுவோம், இது எஃப்இஓசி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் என்ன அமௌண்ட் போடுவோம், கேபிட்டல் கெயின் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோட கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 50B பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ செக்ஷன் 50Bயில் வந்து கேபிட்டல் கெயின் ஸ்லம் சேலில் உள்ள கேபிட்டல் கெயின் வந்து எப்படி இருக்குது, அதோட ப்ரொவிஷன் என்னங்கிறது செக்ஷன் 50Bயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஓரியன்ட் ப்ராப்ளம். ஓகே. ஸோ எக்ஸாம் ஓரியன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாண்டா கொடுத்துருக்கோம்ல ஸோ கண்டென்ட்டில். ஸோ இதை பற்றி நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போகிறதுனால எக்ஸாம் ஓரியன்டாக பார்த்தா போதும். பிஜிபிபிலேயும் ஸ்லம் சேல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் மூணாவது கண்டென்ட். ஓகே. ஸோ அது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, எக்ஸாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதலை அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட இந்த வீடியோ பாருங்கள். இல்லை நீங்கள் குரூப் 4 படிச்சுட்ருக்கீங்க, இப்போ குரூப் 3க்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே. ஸோ பிஜிபி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, அதை பற்றி உள்ள எக்ஸாம் ஓரியன்ட் ப்ராப்ளமும் இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா செக்ஷன் 50B ஸ்லம் சேலில் உள்ள கேபிட்டல் கெயின் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி எக்ஸாம் ஓரியன்ட் ப்ராப்ளம் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே நம்ம வரோம். செக்ஷன் 50Bனா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஆக்சுவலாக ஸ்லம் சேல்லாம் என்ன அப்படின்னா இப்போ கம்பெனி இசட் இருக்குது. ஓகே. இசட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்கள்ட்ட வந்து 2 டிவிஷன் இருக்குது, ஏ அண்ட் டிவிஷன் பின்னு சொல்லிட்டு 2 டிவிஷன் வச்சுருக்காங்க. சப்போஸ் இப்போ அவங்க டிவிஷன் பியை வந்து சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஸ்லம் சேல். ஓகே. ஸோ சேல் பண்ணுறப்போ ஒரு வந்து லம்சம் கன்சிடரேஷன் வச்சு சேல் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கீங்க, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க. சேல் பண்ணுறப்போ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக ஒரு வேல்யூவில் வந்து நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ அதான் லம்சம் கன்சிடரேஷன். இப்படி நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் பியை வந்து சேல் பண்ணுறாங்க, 200 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த 200 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறப்போ அந்த 200 கோடி ரூபாயை அப்படியே ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு உடையில, அது எந்த இயர்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொவிஷன்லாம் அப்படிக்கலாம். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ லம்சம் கன்சிடரேஷனை 200 கோடி ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நம்ம எஃப்இஓசி அதாவது ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷன் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்சம் கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்குவோம் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த ப்ரொவிஷனில் நம்ம பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் அக்யூசன் பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்த் என்ன அமௌண்ட் இருக்கோ ஸோ அதான் காஸ்ட் ஆஃப் அக்யூசனை எடுத்துக்குவாங்க. ஓகே. ஸோ இப்போ நெட்ஒர்த்னா எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெட்ஒர்த் தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசன். ஓகே. ஸோ நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் போட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுவீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசனில் இண்டெக்ஸேஷன் கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உண்டு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து வரும், ஆனால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து ஸ்லம் சேலில் கிடையாது. ஓகே. ஸோ நெட்ஒர்த் நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ அசட்டை 4 பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெப்ரிசியபிள் அசட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அமௌண்ட் எடுப்போம்னா WDV ரிட்டர்ன் டவுன் வேல்யூ என்ன இருக்குதோ அதை நம்ம எடுப்போம். அதான் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசட்டை டெப்ரிசியபிள் அசட்டை வாங்கியிருக்கீங்க, ஒரு பில்டிங் வாங்கியிருக்கீங்க, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி டெப்ரிசியேஷன் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் படி நம்ம டெப்ரிசியேஷன் ஃபுல்லாக எல்லாம் ரெடியூஸ் பண்ணுவோம். ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கரண்ட் இயரில் ஓப்பனிங் WDV இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த ஓப்பனிங் WDV இருக்குல்ல, ஸோ அந்த WDV தான் நம்ம வேல்யூவே எடுப்போம். ஸோ டெப்ரிசியபிள் அசட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான் நம்ம எடுப்போம், காஸ்ட் வேல்யூ எடுக்க மாட்டோம், ரியலைசபிள் வேல்யூ நம்ம எடுக்க மாட்டோம், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். ஓகே. நெட்ஒர்த் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் அசட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 35AD அசட்டை. 35AD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் நம்ம அசட்டை வாங்கியிருக்கோம்னா 100% நமக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 35AD என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ பெட்ரோலியம் பிஸ்னஸ், சுகர் கேன் பிஸ்னஸ், வேர்ஹவுசிங் பிஸ்னஸ், கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அப்புறம் வேஃபர் ஃபேப்ரிக் கண்டெய்னர் யூனிட்டை, ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணியிருக்கோம்னா அதை நம்ம 100% டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம். மற்ற 35AD தவிர மற்ற பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் நம்ம அலோவ் பண்ண முடியும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம 100% அலோவ் பண்ண முடியாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டெப்ரிசியேஷன் மட்டும் தான் நம்ம அலோவ் பண்ண முடியும். ஆனால் 35AD கீழே வரக்கூடிய ஒரு 14 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸில் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம் இன்கர் பண்ணியிருக்கோமோ அதை 100% டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 35AD அசட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து நில், அதாவது வேல்யூவே எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ 0 தான் நம்ம எடுத்துக்குவோம். சப்போஸ் ஒரு 35AD பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பில்டிங் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பில்டிங்கோட வேல்யூ வந்து 0 தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த பில்டிங்கோட வேல்யூ 10 லட்சமாக இருந்தாலுமே நம்ம நெட்ஒர்க் கண்டுபிடிக்கிறப்போ பில்டிங்கோட வேல்யூ வந்து 0 தான் நம்ம எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில், நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் இருக்கும். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னா நம்ம பிஸ்னஸோட ரெப்புடேஷன் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அசட் சைடில் வந்து குட்வில் வந்து செல்ஃபாக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதான் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்த் வந்து 0 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சரி, பர்ச்சேஸ் குட்வில் அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்த் நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ 0 தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கடைசி பார்த்தீங்கன்னா அதர் அசட். இதை தவிர மற்ற அசட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நெட்ஒர்த்தில் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியபிள் அசட்டுக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ, செக்ஷன் 35AD அசட்டுக்கு 0 நம்ம எடுத்துக்கணும், செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்விலுக்கு 0 நம்ம எடுத்துக்கணும், அதர் அசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், அதான் FVOC. ஓகே, ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறது 2 விஷயம் இருக்குது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2. ஸோ இந்த 2 இதில் விச் எவர் இஸ் ஹையரோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 பாருங்கள். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 என்ன அப்படின்னா அண்டர்டேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம எந்த அண்டர்டேக்கிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த அண்டர்டேக்கிங்கோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த அண்டர்டேக்கிங்கை நம்ம எப்படி வேல்யூ பண்ணுவோம், இப்போ அந்த அண்டர்டேக்கிங்னா ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் என்னென்ன அசட்லாம் வாங்கியிருக்கோம், லயபிலிட்டிஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நம்ம வேல்யூவை நம்ம எடுத்துக்கோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குண்டான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புக் வேல்யூ ஆஃப் ஆல் அசட்டை, எல்லா அசட்டோட புக் வேல்யூ. இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் SSJD சொல்லி போட்டிருக்கேன். அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபஸ்ட் வந்து ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், ஸ்கல்ப்சர்ஸ், அதர் ஆர்ட் அண்ட் இமோவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த அசட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூபிள் அசட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாமே வேல்யூபிள் அசட்டை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ நம்ம எடுக்க முடியாது. இதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ இந்த அசட்டை தவிர, அதாவது ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், ஸ்கல்ப்சர்ஸ், அதர் ஆர்ட், இமோவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ என் கூட திரும்பி சொல்லுங்கள். ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், ஸ்கல்ப்சர்ஸ், அதர் ஆர்ட் அண்ட் இமோவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ திரும்ப இதை சொல்லுங்கள். ஏன்னா இந்த அசட் ஃபுல்லாமே இதுலேயும் கேபிட்டல் கெயினில் எல்லா இடத்துலையும் வரும். ஓகே, ஸோ இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் கேபிட்டல் கெயின், மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது. ஆனால் இந்த அசட்டுக்கு கேபிட்டல் கெயின் உண்டு. அதே நேரத்தில் IFOSலையுமே இதை நம்ம கிஃப்டாக கொடுத்தா IFOS டேக்ஸபிள் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த அசட்டுக்கு ஃபுல்லாமே நிறைய இடத்துல வந்து இன்கம் டேக்ஸில் வந்து நிறைய இடத்துல வரும். ஓகே, ஸோ திரும்ப சொல்லுங்கள். ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், ஸ்கல்ப்சர்ஸ், அதர் ஆர்ட் அண்ட் இமோவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதில் ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங் சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதர் ஆர்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங், ஆர்கியாலஜி கலெக்ஷன்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் அதர் ஆர்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். ஸோ செகண்ட் இதில் பாருங்கள் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இதுக்கு ஃபுல்லாமே நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்குவோம். ஸோ இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ஏன்னா ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் வாங்கி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பத்திரம் பதிக்கிறதுக்கு போவீங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ என்னங்கிறத பார்ப்பீங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்துக்கு உண்டான செலவு வந்து கொடுப்பீங்க, ஸ்டாம்ப் டியூட்டிக்கு உண்டான வேல்யூ வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து நம்ம இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது போக எதை நம்ம லெஸ் பண்ணுவோம் அப்படின்னா லயபிலிட்டிஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். அதுவே நேரத்தில் லயபிலிட்டிஸில் எல்லாத்தையும் நம்ம லெஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் தவிர மற்ற இது கீழே ஒரு 5 ஐட்டம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த 5 ஐட்டத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே,
ஸோ இந்த ஆரோ மார்க்கை வச்சு நான் இண்டிகேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த 5 ஐட்டத்தை தவிர மற்ற எல்லா லைபிலிட்டிஸும் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். எதெல்லாம் பாருங்க, பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம எடுக்க மாட்டோம். அதுவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருந்தால் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, டிபென்ச்சர் எடுத்துக்குவோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எடுத்துக்குவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்புறம் இப்போ சப்போஸ் ஏஜிஎம்மில் வந்து டிவிடெண்ட் டிக்ளரே ஆகலை. இப்போ வந்து ஏஜிஎம்மில் வந்து ஒரு சில டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் ஆகும். அப்படி ஏஜிஎம்மில் டிக்ளேரே ஆகலை அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதாவது இன்டரிம் டிவிடெண்ட் வந்து ஏஜிஎம்மில் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, சப்போஸ் ஏஜிஎம்மில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிவிடெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸை நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் டெப்ரிசியேஷன் ரிசர்வ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்குவோம். எக்ஸப்ட் டெப்ரிசியேஷன் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவுமே நம்ம எடுக்க மாட்டோம். டெப்ரிசியேஷன் ரிசர்வ் இருந்துச்சுன்னா அது மட்டும் நம்ம எடுத்து கழிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸுக்கு உண்டான ப்ரொவிஷனுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். அன்அசர்டைன் லைபிலிட்டிஸ்க்கு உண்டான ப்ரொவிஷனும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கண்டிஜென்ட் லைபிலிட்டி நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ இதை தவிர மற்ற லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் என்ன செய்வோம், ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மேலே கண்டுபிடிச்ச இந்த புக் வேல்யூ ஆஃப் ஆல் அசட், அந்த ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங், ஆர்கியாலஜிக்கல் ஸ்கல்ப்சர்ஸ், இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, இதை தவிர மற்ற அசட்டுக்கெல்லாம் புக் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். இந்த மேலே குறிப்பிட்ட அசட்டுக்கு வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைபிலிட்டிஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்குவோம். லைபிலிட்டிஸ் வந்து கீழே ஒரு 5 லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த 5 லைபிலிட்டிஸ் தவிர மற்ற லைபிலிட்டிஸ் அமௌண்ட் ஃபுல்லாக நம்ம கழிச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் சம் ப்ரொசீட் பண்ணுறப்ப இவ்வளோ ப்ரொவிஷன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, சிம்பிளாக தான் கேட்பாங்க. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸில் இத்தனை 5 அசட் நம்ம சொன்னோம்ல, இது தவிர டேரெக்டாக கீழே வந்து கிரெடிட்டாரு, அதர் லைபிலிட்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம எடுத்து கழிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சம் ப்ரொசீட் பண்ணுறப்போ நான் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ப்ரொவிஷன் இதுதான். ஸோ இதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இது கூட இந்த சார்ட் வந்து நான் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ப்ரொவிஷன் நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வளன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணி படிக்கிறதுக்கு தலைவலியாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே நான் சிம்பிளாக ஷார்ட்டாக இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடரேஷன் நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம அண்டர்டேக்கிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவங்க வந்து லம்சம் கன்சிடரேஷனாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கன்சிடரேஷன் வந்து மணியாக கொடுக்கலாம், இல்லை நான் மானிட்டரி கன்சிடரேஷனாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ மணியாக கொடுத்தாங்கன்னா எவ்வளோ மணி கொடுத்தாங்கன்னா நம்ம அது அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நான் மானிட்டரி கன்சிடரேஷன் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்கன்னா அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இதுவே ஷேர், செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங் இந்த மாதிரி வேல்யூபிள் ஐட்டம்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 கண்டுபிடிப்போம், அப்புறம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2 கண்டுபிடிப்போம். ஸோ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விச் எவர் இஸ் ஹையர் அமௌண்ட்டை நம்ம எஃப்இஓசியாக எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நெட்ஒர்க் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம எப்படின்னு பார்த்தாச்சு, எஃப்இஓசி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடர் பார்த்தாச்சு. அவ்வளோதான். இனிமேல் எல்லாமே கேபிட்டல் கெயினில் நார்மலாக பார்க்கக்கூடிய அதே ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்க போது. நம்ம இப்போ டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடர் எப்படிங்கிறத நம்ம ப்ரொவிஷன் பார்த்தாச்சு, காஸ்ட் ஆஃப் அக்யூசன் பார்த்தாச்சு. இப்போ டேரெக்டாக சம்முக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் ஓரியன்ட் செக்ஷன் 50B அதாவது ஸ்லம் சேலில் உள்ள எக்ஸாம் ஓரியன்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதே மாடலில் தான் ஒவ்வொரு சஜஸ்டட் எம்டிபி, ஆர்டிபி எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த மாடல் சம் அப்படியே ஃபிகர் மாற்றி தான் ஒவ்வொரு சஜஸ்ட்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை போக வேறு எந்த மாடலில் கேட்டாலுமே அந்த ப்ரொவிஷனை தாண்டி வேறு எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அந்த ப்ரொவிஷன் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எந்த மாதிரி சம் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் ஸ்லம் சேலை பொறுத்த வரைக்கும் இதே மாடல் தான் ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க, ஃபிகர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு கான்செப்டில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்த ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த சம் பார்க்க போகிறோம். எக்ஸ் லிமிடெட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் யூனிட்ஸ் என் டு ஒய் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்கள்ட்ட என்னு சொல்லிட்டு அதாவது எல்எம்என் சொல்லிட்டு 3 டிவிஷன் வச்சுருக்காங்க. அந்த 3 டிவிஷனில் என் டிவிஷனை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பை வே ஆஃப் ஸ்லம் சேல் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ ஆன் 30th November 2023 இதை வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த என் டிவிஷனை வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் அப் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், லைபிலிட்டிஸ், எல்எம்என் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு டிவிஷனுக்கு லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் அசட் கொடுத்துருக்காங்க, அதர் அசட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு யூசிங் த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டேரெக்டாக கீழே வாங்க. யூசிங் த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ கம்ப்யூட் த கேபிட்டல் கெயின் அஸ்யூமிங் ஃப்ரம் ஸ்லம் சேல்
ஆஃப் யூனிட் என் அண்ட் டேக்ஸ் ஆன் சச் கேபிட்டல் கெயின். ஸோ இப்போ நம்ம வந்து யூனிட் எண்ணை வந்து ஸ்லம் சேல் பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான கேபிட்டல் கெயின் வந்து எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஐஐ, அதாவது இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க 2006 to 7, 2023 to 24. ஓகே, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், லம்சம் கன்சிடரேஷன் வந்து 880 லட்சம். அதாவது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2. ஸோ இதில் இந்த இருக்கலாம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2. ஸோ இதில் என்ன பார்த்தோம், மணியாகவும் கொடுக்குறாங்க, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நான் மானிட்டரி கன்சிடரேஷனும் கொடுக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மணியாக 880 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2 நம்ம வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 எடுது அந்த அண்டர்டேக்கிங்கோட வேல்யூ அசட்டு, மற்ற அசட்டுக்கு ஃபுல்லாக புக் வேல்யூ, ஷேர் செக்யூரிட்டி, ஜுவல்லரி, டிராயிங், பெயிண்டிங், ஆர்காலஜி கலர்ஸ், கல்ச்சர், இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, இதுக்குண்டான ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். லைபிலிட்டிஸில் பெய்ட் அப் சார் கேபிட்டல், இந்த சமம் பொறுத்த வரைக்கும் பெய்ட் அப் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் தவிர கீழே அந்த கொடுத்துருக்காங்க லைபிலிட்டிஸை, அதில் எந்த டிவிஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், என்ன நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் சம்மோட ஓவர்வியூ. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் செகண்ட் ஆரோவுக்கு நேராக பாருங்கள். செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து லம்சம் கன்சிடரேஷன் வந்து 880 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 880 லட்ச ரூபா வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2 எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம இந்த அமௌண்ட் 880 லட்ச ரூபா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 அண்டர்டேக்கிங்கோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூலையும் விச் எவர் இஸ் ஹையராக நம்ம ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனை எடுத்துக்குவோம். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2 நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1, அதாவது அண்டர்டேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, ஸோ அதோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ், அதான் ஃபார்முலா. சிம்பிளாக சொல்லணும்னா அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ் தான். ஸோ அதில் என்னென்ன அசட் எடுப்போம், அதோட வேல்யூ என்னங்கிறத நம்ம சம்குள்ளே பார்ப்போம். ஸோ தேர்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் அசட் ஆஃப் யூனிட் என் இன்க்ளூட்ஸ் லேண்டு ஃபிக்ஸ்ட் அசட்டை கொடுத்தாங்க. ஃபிக்ஸ்ட் அசட் என்னோட வேல்யூ எவ்வளோ, மேலே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 550 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோக்கு நேராக பாருங்கள், 550 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 550 லட்ச ரூபாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 லட்ச ரூபா வந்து 60 லட்ச ரூபா வந்து லேண்ட் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ 60 லட்ச ரூபா லேண்ட் இன்க்ளூட் ஆகிருக்கு. அது 60 லட்ச ரூபா காஸ்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இது காஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 60 லட்ச ரூபா. அப்புறம் ரீவேல்யூட் வந்து 90 லட்ச ரூபா. ஸோ ரீவேல்யூட் ஃபிகர் வந்து 90 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஃபிகர் இருக்குன்னா ரீவேல்யூட் ஃபிகர் தான் இருக்கும். ஸோ அந்த 550ல் 90 வந்து லேண்டுக்குள்ளது. ஓகே. ஸோ 550ல் 90 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 460 இருக்கும். ஸோ அந்த 460 வந்து லேண்டு தவிர மற்ற அசட்டு. ஸோ லேண்டு வந்து 90 லட்சத்துக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 460 லட்சம் வரும். இது லேண்டை தவிர மற்ற அசட், அதர் ஃபிக்ஸ்டு அசட் வந்து 460 லட்சம். ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நெட்ஒர்த்து கண்டுபிடிக்க அது யூஸ் ஆகும். ஸோ அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ 90 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து 80 லட்ச ரூபா. ஸோ அந்த லேண்டோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோனா 80 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அதர் அசட் வந்து 480 லட்ச ரூபா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஆக்சுவலாக சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து என் டிவிஷன் வந்து ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லம்சம் கன்சிடரேஷன் வந்து 880 லட்ச ரூபா, 880 லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ 880 லட்ச ரூபா வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2 எடுத்துக்கும். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1ங்கிறது அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஓகே. ஸோ என்னென்ன அசட்டை எடுப்போம், என்னென்ன லைபிலிட்டிஸ் எடுப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அசட்டை ஃபிக்ஸ்டு அசட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அந்த லேண்டோட காஸ்ட் வேல்யூ வந்து 60 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ரீவேல்யூடு ஃபிகர் வந்து 90 லட்ச ரூபா. ஸோ ரீவேல்யூடு ஃபிகர் 90 லட்சம்னா 550ல் 90 போச்சுன்னா ரிமைனிங் 460 என்னவாக இருக்கும், அதர் அசட்டாக இருக்கும். ஸோ அதையும் கீழே இந்த கொடுத்துருக்க பாருங்க, புக் வேல்யூ வந்து 460 லட்சம். ஸோ இது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். 550 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 550ல் ரீவேல்யூடு லேண்டோட ரீவேல்யூடு ஃபிகர் 90 லட்சம். ஸோ 550 90 லட்சம் போயிடுச்சு. ரிமைனிங் வந்து 460 லட்சம் இருக்கும். ஸோ 460 லட்சம் வந்து அதர் ஃபிக்ஸ்டு அசட்டாக கீழே வந்து நம்ம போட்டுக்கணும். 460 லட்ச ரூபா போட்டுக்கணும். ஓகே. நம்ம சம்ம கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணுறப்போ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி கிவன் இன்ஃபர்மேஷனாக நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ வேறு லெவலில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து லேண்ட் வந்து காஸ்ட் வேல்யூ 60 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ரீவேல்யூட் வந்து 90 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 90 லட்சத்தை பேஸ் பண்ணி அதர் ஃபிக்ஸ்டு அசட் 460 லட்ச ரூபாங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் லேண்டோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 80 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே.
ஃபுல் வேல்யூ கன்சிஸ்டன்ட் கண்டுபிடிக்கும்போது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 பார்ப்போமா. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங்கோட ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ நம்ம பார்ப்போம். ஸோ அண்டர்டேக்கிங்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு இந்த ஷேர் செக்யூரிட்டி ஜுவல்லரி டிராயிங் பெயிண்டிங் இமூவல் ப்ராப்பர்ட்டி இதை தவிர மற்ற அசட்டு ஃபுல்லாக புக் வேல்யூ எடுப்போம். இதில் இமூவல் ப்ராப்பர்ட்டி தான் லேண்டு. ஸோ லேண்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுப்போம். ஓகே. ஸோ மற்ற அசட்டை கீழே கொடுத்த அதர் ஃபிக்ஸட் அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ அப்படி எடுத்துக்குவோம் நம்ம ஃபுல் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ. ஸோ இதான் மேட்ரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதர் அசட் கொடுத்துருக்காங்க. அதர் அசட் வந்து இந்த ஷேர் செக்யூரிட்டி ஜுவல்லரி டிராயிங் பெயிண்டிங் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருமானு கேட்டால் வராது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக புக் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. ஃபுல் வேல்யூ கன்சிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லை. ஓகே. ஓகே, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். சம்முக்குள்ளே கேபிட்டல் கீழ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபுல் வேல்யூ கன்சிஸ்டன்ட் கீழே இருக்குது பாருங்கள், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்டுக்கு உண்டான வேல்யூ கொடுத்துருக்காங்க. லேண்டுக்கு வேல்யூ என்ன பார்த்தோம்? லேண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் வந்து இம்போர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுத்துக்கோம். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 80 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள் ஆரோக்கு நேராக பாருங்கள், நான் ஆரோ காமிக்கிறேன். ஸோ அதில் பாருங்கள் 80 லட்ச ரூபா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஓகே. ஸோ அது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குது கொஸ்டினில்? லேண்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதர் அசட் வந்து பார்த்திங்கன்னா அதர் அசட் வந்து ஷேர் செக்யூரிட்டி ஜுவல்லரி டிராயிங் பண்ணி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரல. ஸோ இது வந்து அதர் ஃபிக்ஸட் அசட் தான். ஸோ நம்ம புக் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். புக் வேல்யூ எவ்வளோ? 460 லட்ச ரூபா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 460 லட்ச ரூபா டேரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ எதில் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் அந்த ஏரோக்கு நேராக நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள், அதர் ஃபிக்ஸட் அசட்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் 460 லட்ச ரூபா. ஓகே. ஸோ 460 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்கள். ஸோ லேண்டு போட்டாச்சு, அதர் ஃபிக்ஸட் அசட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் அசட் இருக்குது. அதர் அசட்டுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் செக்யூரிட்டி ஜுவல்லரி டிராயிங் பெயிண்டிங் இம்போர்ட் ப்ராப்பர்ட்டி இந்த லிஸ்ட்டில் வந்து அதர் ஃபிக்ஸட் அசட் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம புக் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ புக் வேல்யூ வந்து எங்கே பார்ப்போம்? நம்ம டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டை தான் புக் வேல்யூ பார்ப்போம். ஸோ அசட்டில் இந்த ஆரோக்கு நேராக நான் இண்டிகேட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 390 லட்சம் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அந்த 390 லட்சம் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருக்கேன், இந்த ஆரோவில் இண்டிகேட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் 460 லட்சம் ப்ளஸ் அதர் அசட் வந்து 390 லட்சம் அதோட புக் வேல்யூ போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ புக் வேல்யூ ரெண்டுக்குமே புக் வேல்யூ எடுத்திருக்கோம். அதர் ஃபிக்ஸட் அசட்டுக்கும் புக் வேல்யூ 460 லட்சம் எடுத்திருக்கோம். அதர் அசட்டுக்கும் புக் வேல்யூ 390 லட்சம் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவுட்டர் காலத்தில் 850 லட்சம் போட்டிருக்காங்க. நான் ஆரோவில் இண்டிகேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து அசட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 80 + 850 930 லட்சம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம லயபிலிட்டிஸ் கழிப்போமா? லயபிலிட்டிஸில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம்? பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அப்புறம் டிவிடெண்ட் நாட் டிக்ளேர்ட் ஏஜிஎம் மீட்டிங், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் டெப்ரிசியேஷன் ரிசர்வ் தர மற்ற ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் லைபிலிட்டி, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இதை ஃபுல்லாக எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ சம்மில் அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். அப்போ லயபிலிட்டிஸில் என்குள்ளது மட்டும் நம்ம எடுப்போமா? ஸோ என் டிவிஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்குள்ள லயபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 90 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ 90 lakhs மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ கீழே ஆன்சரில் நெட்ஒர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ் 90 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ அசட் வந்து 930 லட்சம். ஸோ அதில் வந்து லயபிலிட்டிஸ் 90 லட்சம். ஸோ ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணினா 840 lakhs வரும். ஓகே. ஸோ 840 lakhs வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்பர் 1. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்பர் 2 வந்து எடுத்து மணி கன்சிடரேஷன். ஸோ மானிட்டரி கன்சிடரேஷன். ஸோ மானிட்டரி கன்சிடரேஷனாக 880 லட்ச ரூபா லம்சம் கன்சிடரேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 880 லட்ச ரூபா நம்ம கண்டுபிடிச்ச ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1 840 லட்ச ரூபா. ஸோ 840 880 விச் எவர் இஸ் ஹையர் பார்த்திங்க அப்படின்னா 880, அதாவது ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் தான் வரும். எல்லோரும் யோசிப்பீங்க, என்னடா இவ்வளோ கேல்குலேட் பண்ணி 840 லட்சம் கண்டுபிடிச்சோமே, அந்த வேலையை நம்ம எடுக்கக்கூடாதான்னு யோசிப்பீங்க. வேறு வழி இல்லைங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் விச்சவரி செய்யும். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ 900 லட்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? 880 900 தான் அதிகம். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ தான் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சது 840 லட்சம் வந்திருக்குது. ஸோ அவன் கொடுத்த லம்சம் கன்சிடரேஷனை இதை விட அதிகமாகவே கொடுத்துருக்கான். அதாவது 840 லட்சம் தான் வேல்யூ வருது, ஆனால் அதிகமாகவே கொடுத்து வாங்கியிருக்கிறான். ஸோ விவரம் பத்தாது அவனுக்கு. ஸோ 880 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான். ஸோ ஹையர்னு பார்த்தீங்கன்னா 880 லட்சத்தை வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ சம்மில் மேலே வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் இந்த ஆரோ இண்டிகேட் பண்ணி காமிக்கிற பார்த்துக்கோங்க. ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 880 லட்ச ரூபா போட்டாச்சு. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசன் போடணுமா? காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம என்ன எடுப்போம்? நெட்வொர்த் எடுப்போம். ஓகே. ஸோ நெட்வொர்த் என்னங்கிறது ப்ரொவிஷன் வாங்க
நெட்ஒர்க் என்ன செய்வோம், டெப்ரிசியபிள் அசெட்டில் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ எடுப்போம். 35 AD அசெட்டில் எதுவுமே எடுக்க மாட்டோம். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட் வில்லையுமே 0 போட்டுவோம். அதர் அசெட்டை, இந்த அசெட்டை தவிர மற்ற அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ இதே தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிள் தான், நெட்ஒர்க்கில் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ஃபிக்ஸ்டு அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு எவ்வளோ, லேண்டோட புக் வேல்யூ நம்ம எடுத்துக்கோம். புக் வேல்யூ எவ்வளோ, 60 லட்ச ரூபா. காஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கோம். ஓகே, ஸோ 60 லட்ச ரூபா போட்டிருக்கீங்களா. நெட்ஒர்க் கேல்குலேஷன் தான் இருக்குது. ஓகே, லேண்டோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா. ஓகே, ரீவேல்யூஷன் ஃபிகர் நம்ம எடுக்க மாட்டோங்க. புக் வேல்யூ எடுப்போம், இல்லை ரிட்டர்ன் அவுட் வேல்யூ எடுப்போம். அதர் அசெட்டுக்கு, அதாவது டெப்ரிசியபிள் அசெட்டுக்கு ரிட்டர்ன் அவுட் வேல்யூ எடுப்போம். நான் டெப்ரிசியபிள் அதர் அசெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் வேல்யூ எடுப்போம். ஸோ புக் வேல்யூங்கிறது காஸ்ட் வேல்யூ தான். 60 லட்ச ரூபா போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ லேண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அதர் அசெட்டை, அதர் ஃபிக்ஸட் அசெட் இருக்குது. அதர் ஃபிக்ஸட் அசெட்டுக்கு புக் வேல்யூ 460 லட்ச ரூபா. ஒரு ஏதோ ஒரு ஓகே ஓகே ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், லேண்ட் வந்து நான் டெப்ரிசியபிள் அசெட். ஸோ காஸ்ட் வேல்யூ 60 லட்ச ரூபா போட்டாச்சு. அதர் ஃபிக்ஸட் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கொடுத்துருங்க. ஸோ இது வந்து டெப்ரிசியபிள் அசெட். ஓகே, ஸோ அதர் ஃபிக்ஸட் அசெட்டுங்கிறது டெப்ரிசியபிள் அசெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் புக் வேல்யூ 460 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 410 லட்ச ரூபா. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன அசெட், டெப்ரிசியபிள் அசெட். ஸோ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வந்து 410 லட்ச ரூபா. ஸோ அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நேராக அந்த ஒரு பெரிய கேப் இருக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் டெப்ரிசியபிள் அசெட் வந்து 410 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது, அதர் அசெட் இருக்குது. அதர் அசெட்டுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அதை நம்ம போடுவோம். இல்லை, அதர் அசெட் டெப்ரிசியபிள் தவிர நான் டெப்ரிசியபிள் அசெட்டுக்கு புக் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். ஸோ புக் வேல்யூ பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், எண்ணு அதர் அசெட்டுக்கு எண்ணு கிடையாது, அந்த ஆரோவில் இண்டிகேட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். 390 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ அதான் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, ஸோ கரெக்டாக போட்டிருக்காங்க. லேண்ட் 60 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. அதர் ஃபிக்ஸட் அசெட் வந்து 390 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. டெப்ரிசியபிள் அசெட் வந்து 410 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க அப்படின்னா 860 லட்ச ரூபா வருது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம லைபிலிட்டிஸ் வந்து 90 லட்ச ரூபா ரெடியூஸ் பண்ணிட்டோம். 770 லட்ச ரூபா. ஸோ 770 லேக்ஸ் வந்து நமக்கு வந்து நெட் ஒர்த்தாக வருது. ஸோ இதை நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக போட்டுக்கணும். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா பாருங்கள், 770 லேக்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ ஆரோவில் பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணினா லாங் டேர்ம் கேபிளிகேட் வந்துடும். இவ்வளோ தான் ஸ்லம் சேல் வந்து இவ்வளோ தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தியா, இது வந்து ரெடி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டே பிச்சுக்கும். அதே நேரத்தில் ப்ரொவிஷனை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் புக்கில் ரீட் பண்ணாதீங்க, தயவுசெய்து புக்கில் ரீட் பண்ணாதீங்க. இந்த சார்ட் புக் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஸோ இந்த சார்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸ்லம் சேலில் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் புக்கை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு இந்த மாதிரி சார்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ சார்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் படிக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன் அப்படின்னா அந்த சார்ட் புக்கு தான் அதுக்கு காரணம். ஓகே, ஸோ சார்ட் புக் நான் ரெடி பண்ணது தான் அதுக்கு மெயின் ரீசன். ஸோ சார்ட் புக் வந்து நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா, இல்லை சார்ட் புக் இமேஜாக வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கேளுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் மட்டும்தான் உங்கள் நம்பர் எனக்கு தெரியும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் தான் உங்கள் நம்பர் எனக்கு தெரியும். ஸோ உங்கள் நம்பர் எனக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணாலுமே நீங்கள் டெலகிராமில் அதே நம்பருக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ இந்த இதில் ஏதாச்சும் டவுட்டு கண்டிப்பாக இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. பிஜிபிபிலையும் இதே கான்செப்ட் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேட்டால் கம்மி தான். பிஜிபிபியில் கேட்குறது கம்மி தான். ஏன்னா பிஜிபிபியில் இதை விட அட்வான்ஸான நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் கேட்பாங்க. பிஜிபிபியில் மாஸ்டர் ப்ராப்ளம் வந்து அடுத்த கிளாஸ் வீடியோவில் நான் எடுக்க போகிறேன். மாஸ்டர் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிபிபியில் A to Z எல்லா ப்ரொவிஷனுமே அந்த மாஸ்டர் ப்ராப்ளமே நான் போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாஸ்டர் ப்ராப்ளம் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். ஆக்சுவலாக நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 ஹவர்ஸ் தான் அந்த கிளாஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸை வந்து எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கிளியராக கவனிங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தா போதும் ஃபுல் பிஜிபிபி வந்து கிளியர் பண்ண மாதிரி ஆயிரும். இல்லை அப்படின்னா பிஜிபிபியில் மொத்தம் 60-70 ப்ராப்ளம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் தரவாக ஃபிங்கர் டிப்பில் இருக்கும்.
ஓகே. ஸோ அப்படி 60-70 ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு பதிலா இந்த ஒரு மாஸ்டர் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இது. ஸோ நீங்கள் ப்ரொவிஷன் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம நினைக்கிறேன். ஸோ நம்புகிறேன். ஸோ ப்ரொவிஷன் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ நான் போட போகிறேன். ஸோ மாஸ்டர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் எல்லா ப்ரொவிஷனுமே அந்த சம்மில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்து அந்த ஒரு சம்மை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஜிபியில் அதை கேட்கக்கூடிய 20 மார்க் சம்மை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஆனால் அந்த சம் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ அந்த சம் வந்து கேட்க மாட்டாங்க. அந்த சம்மில் இருந்து பார்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அந்த வீடியோ நான் அடுத்த கிளாஸில் நான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கவனிங்க. நீங்கள் வந்து ஸ்லம் ஸ்டைல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்லம் ஸ்டைல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ஓகே. ஸோ மேக்ஸிமம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்குறப்போ அதே டவுட் காமனாக யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து காமனாக எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ காமனாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிஏ படிக்கிறாங்க, இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இப்போ நான் நடத்தியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்க முடியும். அடுத்த வந்து மாஸ்டர் ப்ராப்ளம் வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நல்லா ஜாலியாக ஹாப்பியாக படிங்க, இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க, வேறு லெவலில் படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. நம்பிக்கையோடு படிங்க. தேங்க்யூ கைஸ். பார்க்கலாம்.